வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்சீவாக இருக்கிறவங்க கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடிய ஆசனங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்ப்ப காலங்களில் ஆசனங்கள் செய்யலாமா வேணாமா அப்படின்ற பல கேள்வி நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கர்ப்ப காலங்களில் நம்ம ஆசனங்கள் செய்யலாம். 5வது மாதத்துலேருந்து நம்ம ஆசனங்களை செய்ய தொடங்கலாம். நார்மலாக கன்சீவ் ஆகியிருக்கிறவங்க 5வது மாதத்துலேருந்தே ஆசனங்கள் செய்யலாம். ட்ரீட்மெண்ட் மூலமாக கன்சீவ் ஆகியிருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டருடைய ஒப்பீனியனை கேட்டு அதுபடி நடக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கர்ப்ப காலங்களில் ஏன் நம்ம ஆசனங்கள் செய்யணும் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா குமட்டல், வாந்தி, மயக்கம், தலைவலி இதெல்லாம் இருக்கும். அப்போ வாந்தி எடுக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தொண்டை எரிச்சல் இதெல்லாம் இருக்கும், சாப்பிட பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆசனங்கள் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு அதெல்லாம் க்யூர் ஆகும். அதே மாதிரி நல்லா சாப்பிட முடியும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியும். கன்சீவாக இருக்கும்போது மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை பயத்தை போக்குறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஆசனங்கள் உதவியாக இருக்கும். உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் போய் சேர்றதுனால நமக்கு ரத்தத்தினுடைய அளவும் சீராக இருக்கும். அதேமாதிரி நமக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். தைராய்டு, சுகருடைய லெவல்லாம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும், குறையிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த ஆசனங்கள் பண்ணும்போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்பு எலும்பு, அடிவயிற்று பகுதி இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி இதுக்கெல்லாம் ஒரு நிகழ்வு தன்மையை கொடுக்கும். தொடர்ந்து ஆசனங்கள் செஞ்சிட்டே வரும்போது பிரசவ காலத்தில் வரக்கூடிய வலியை குறைப்பதற்கும் உடனே சீக்கிரம் டெலிவரி பிரசவம் ஆகிறதுக்கும் இந்த ஆசனங்கள் உதவி பண்ணும். கன்சீவாக இருக்கும்போது ஒரு தாயினுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கும்போது தான் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும். அதனால தான் நம்ம கர்ப்ப காலங்களில் நல்ல புக்ஸுகளை படிங்க, நல்ல நல்ல கதைகளை கேளுங்க, நல்ல சிந்தனைகளை கேளுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கர்ப்ப காலங்களில் ஒரு தாய் என்ன நினைக்கிறாளோ அது குழந்தைக்கும் போய் சேரும். அப்போ தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கும் போய் சேரும். அப்போ அதனால் நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இந்த யோக பயிற்சியும் ஆசனங்களும் உதவியாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம நிறையா புராணங்களில் சொல்லப்படுது. அர்ஜுனனுடைய மனைவி சுபத்திரை கர்ப்பமாக இருக்கும்போது அர்ஜுனன் சக்கர யூகத்தை பற்றி, சக்கர யூகம் எப்படி வகுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுவார். அந்த குழந்தை அது உள் வாங்கி வச்சுக்கும். சுபத்திரை தூங்கிடுவா, ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை உள் வாங்கி வச்சுக்கும். அப்போ தாய் வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்குது. இதை சயின்ஸில் நிரூபிச்சு இருக்கிறாங்க. அப்போ நம்ம வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா தாய் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த ஆசனங்கள் உதவியாக இருக்கும். இப்போ நம்ம ஆசனங்கள், பிராணாயாமங்கள், யோகங்கள் செய்யும்போது அதுவும் வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தை கற்றுக்கிட்டு வெளியில் வரும்போது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாகவும், நல்ல சிந்தனை உள்ள குழந்தையாகவும், அறிவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தையாகவும் வருவதற்கு இந்த யோக பயிற்சி உதவியாக இருக்கும். இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்யகசிபு அப்படின்ற ஒரு அரக்கன், அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது நாரதருடைய ஆசிரமத்தில் தங்கியிருப்பாங்க. அப்போ நாரதர் நிறைய உபதேசங்கள் சொல்லுவார். நாராயணனை பற்றிய நாமங்கள், நாராயணன் பற்றிய கதைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது அவங்க கேட்க கேட்க அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பக்த பிரகலாதனுக்கும் அது போய் சேருது. அப்போ தாய் கேட்கறது அந்த குழந்தைக்கும் போய் பதிவாகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனுடைய மகனாக இருந்தாலும் அந்த குழந்தை இறை சிந்தனை உள்ள குழந்தையாகவும், நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தையாகவும், நல்ல அறநெறி சார்ந்த குழந்தையாகவும் அது வளருது. இப்போ உங்களுக்கு ஆசனங்கள் செஞ்சு காட்டுவாங்க. முதல்ல தாடாசனம். காலுக்கிடையே நல்ல ஒரு 1/2 அடி கேப் கொடுத்துட்டு கைகளை நல்ல மேலே தூக்கிட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கால் தூக்கலாம். ரொம்ப தூக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நிலையில் ஒரு 5 கவுண்டிங் இருக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜில் 5 கவுண்டிங் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆகி கொஞ்சம் நல்லா நிற்க முடியும் போது 10 கவுண்டிங் பண்ணலாம். 1 2 3 4 5. இப்போ கைகளை ஸ்லோவாக கொண்டு வந்துட்டு கால்களை கொண்டு வந்துடலாம். இப்போ ஏகபாதாசனம் செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த ஏகபாதாசனத்தை நீங்கள் யாராவது பக்கத்தில் நிற்க வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா வால் சப்போர்ட், வாலை பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க. இப்போ அவங்க கையை நல்லா என்னை பிடிச்சிக்கிட்டு காலை எடுத்து நல்லா வைக்கிறாங்க. வச்சுட்டு கைகளை
முட்டியில் சப்போர்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆசனம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா தொடைப்பகுதி கால் பகுதி எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் உதவியாக இருக்கும். இந்த நிலையில் ஒரு 5 கவுண்டிங் 1 2 3 4 5. இப்போ கால்களை கீழே பிடிச்சி பொறுமையாக கொண்டு வந்துட்டு இப்போ ஆப்போசிட் கால் 1 2 3 4 5. இப்போ கால்களை கொண்டு வந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அடுத்த ஆசனத்துக்கு போகலாம். கடி சக்கராசனம். கைகளை முன்னாடி நல்லா நீட்டிக்கிட்டு அப்படியே எவ்வளோ முடியுதோ, ரொம்ப திரும்பணும்னு அவசியம் இல்லை. இந்த கையை பேக் சைடு கட்டிக்கலாம். இடுப்புக்கு நல்ல இடுப்பு வலி முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆசனம். 1 2 3 4 5. நேராக வந்துடலாம். வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே செய்யலாம் பொறுமையாகவே. இப்போ ஆப்போசிட்டில் 1 2 3 4 5. நேராக வந்துடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. இப்போ வந்து திரிகோண ஆசனம். கால் நல்லா 1.5 அடி 2 அடி நல்லா கேப் கொடுத்துக்கலாம். நல்லா நீட்டிக்கலாம். பொறுமையாக ஸ்லோவாக அப்படியே கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பொறுமையாக போய் பிடிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் 1 2 3 4 5. நேராக வந்துடலாம். கால்களை சேர்த்துக்கலாம். நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கலாம். இப்போ வீரபத்ராசனம். கால் நல்லா ஒரு 2 அடிக்கு கேப் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இருங்க. கையை நல்லா விரிச்சுக்கிட்டு முதல்ல எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த காலை திருப்பிக்கிட்டு அந்த திரும்புகிற பக்கம் இருக்கக்கூடிய காலை லைட்டாக பெண்ட் பண்ணணும். இந்த நிலையில் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5. நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் காலை திருப்பிட்டு அப்படியே முட்டியை பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போ நேராக வந்துட்டு கால்களை பொறுமையாக கொண்டு வாங்க. அடுத்து பிரசரீர பாத்தோட்டாசனம். காலை நல்லா விரிச்சிக்கலாம். பொறுமையாக நிதானமாக தலை கீழே போகணும்னு அவசியம் கிடையாது. கைகளை அப்படி சேர்த்து வச்சுக்கலாம். இந்த நிலையில் இருந்தால் போதும். பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டோடு பண்ணுங்கள். 1 2 3 4 5. கையை கீழே ஊனி கூட பொறுமையாக எழுந்திரிச்சிக்கலாம். இப்போ இந்த 6 ஆசனங்களை செஞ்சு பாருங்கள். அடுத்து இன்னும் இந்த ஆசனத்தோடு சேர்ந்து இன்னும் என்ன ஆசனம் பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். நன்றி.